بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக வாராந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பில் நாங்கள் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அல் அரபியத்து லின்னாஷியின் பாட புத்தகத்தின் கடைசி கிஸ்ம் அல் கிஸ்முல் ஹாமிஸ் அந்த பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் சில நோக்கங்களோடு நாங்கள் இந்த அல் கிஸ்முல் ஹாமிஸ் இந்த பகுதியை நாங்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். ரைட், அதில் நீங்கள் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த பகுதிகள், அதாவது அல் கிஸ்மு ராபி, அல் கிஸ்முல் ஹாமிஸ் போன்ற பகுதிகளை நீங்கள் கூடுதலாக படிக்க வேண்டி பார்க்க வேண்டி இருக்கும். ரைட், இதில் நாங்கள் பார்க்குறது கையில் புத்தகம் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் அதில் கையில் புத்தகத்தை வச்சு கொண்டு பார்க்குறது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ரைட், அதில் பாருங்க, ஃபில் மஸ்ஜித் என்ற பள்ளியில் அதில் ஒரு ஹிவார் ஒன்று இருக்குது இல்லையா? யார் யாருக்கு இடையிலான ஹிவார்? அல்லிபின் அல்லப், மகனுக்கும் தந்தைக்கும் இடையிலான ஒரு உரையாடல். சரியா? ரைட், இதில் பாருங்க, முதலாவது மகன் சொல்றாரு, ஹாதா அதானுல் மக்ரிப் யாபி லகத் ஹான வக்து ஸலாத். ஹாதா அதானுல் மக்ரிபி யாபி லகத் ஹான வக்து ஸலாத்தி. ரைட், ஹாதா இது, அதானுல் மக்ரிப் மக்ரிபுக்கான அதான், யாபி என்னுடைய தந்தைய, இது மக்ரிபு தொழுகைக்கான அல்லது மக்ரிபுக்கான அதான் ஆகும். அதானைகளுக்கு அதான் என்று சொல்லலாம். என்ற தமிழ்லையும் அதான் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அல்லது நீங்க பாங்கு என்று சொல்லுவோம், மேலும் அது பிரச்சனை இல்லை. அப்ப என்னுடைய தந்தைய இது மக்ரிபு தொழுகைக்கான அதான் ஆகும், மக்ரிபுக்கான அதான் ஆகும். லகத் ஹான, லகது என்ற நிச்சயமாக, எலியா ஹான நெருங்கி விட்டது. அப்ப லகது ஹான நெருங்கி விட்டது. இப்ப ஹான என்ற கருத்து நெருங்கியது, லகது என்ற சொல்லோட வரக்கொள்ள அதை இன்னும் உறுதிப்படுத்துற. அப்ப அந்த வகைகளுக்கு மொழிபெயர்க்கலாம். லகது ஹான நெருங்கி விட்டது, வக்து ஸலாத் தொழுகைக்கான நேரம் நெருங்கி விட்டது. ஓகே, லகது ஹான வக்து ஸலாத் தொழுகைக்கான நேரம் நெருங்கி விட்டது. இது புத்தகத்துல நீங்க அல் அரபியத்துல் நாஷியின் பார்ட் 2 புத்தகம் இருக்கணும் உங்ககிட்ட, பெரும்பாலும் இருக்கும். ரைட், அந்த புத்தகத்துல பக்கம் 207, பக்கம் என்ன 207. சரியா? கொஞ்சம் பாருங்களா. புக்ட பேரு அல் அரபியத்துல் நாஷியின். நான் வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இதுதான் புத்தகமா? சரியா? ரைட், ஓகே. அல் அரபியத்துல் நாஷியின். சரி, ஓகே. ஹையா பினா முஸல்லி ஃபில் மஸ்ஜித். ஹையா பினா என்பது அரபு மொழியில பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரயோகம். சரியா? ஹையா பினா, லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ, அந்த நாங்க வாங்க, அந்த லெட்ஸ் என்று ஆங்கிலத்துல பயன்படுத்துறோம் இல்லையா, ஒரு சொல் உண்டு. அதே மாதிரிதான் இதுலயும் ஹையா பினா, லெட்ஸ் பிளே, வாங்க நாங்க விளையாடுவோம்.
வாங்க நாங்க போவோம், அந்த கருத்துல வரதுதான் இது. இப்ப ஹையா பினா நுசல்லி, வாங்க அவசரமா வாங்க, விரைந்து வாங்க. நுசல்லி, நாங்கள் தொழுவோம். ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் நாம் தொழுவோம். நுசல்லி, நாம் தொழுவோம். ஃபில் மஸ்ஜித், பள்ளியில். ரைட். இங் ததுர் நீ கலீலன். ரைட், இதுல ஹரக்கத் இல்ல, நீங்க புத்தகத்தில் இருக்கிறண்டா குறிச்சு கொள்ளலாம். இங் தாலிர் நீ கலீலன் ஹத்தா தவல்லா. சரியா? இங் தலிர் நீ, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங் தளர, காத்திருந்தான். வழங்கினா அவளுக்கு காத்திருந்தான். இப்ப எனக்காக நீங்க கொஞ்சம் காத்திருங்க, அதாவது எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. கலீலன், கொஞ்சம். ஹத்தா, இதுவரைக்கும். ஹத்தா அத்தவல்லா, நான் உழு செய்து கொண்டு வரும் வரைக்கும், நான் உழு செய்யும் வரைக்கும். தவல்ல என்ற கருத்து என்ன? தவல்ல என்ற கருத்து உழு செய்தான். தவல்ல யதவல்லு அத்தவல்லா. சரியா? அப்ப நான் உழு செய்யும் வரைக்கும் எனக்காக கொஞ்சம் காத்திருங்க, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றதுதான் கருத்தை. ரைட். வாப்ப என்ன சொல்ற? தவல்லா சரீஅன், ஏவலாக வந்திருக்குதா? தவல்லா சரீஅன், விரைவாக உழு செய்து கொள், விரைவாக உழு செய். ஏன்? ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் மக்ரிப், ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ. சலாத்துல் ஜமாஅ ஜமாஅத் தொழுகை, கூட்டு தொழுகை. சரியா? ஜமாஅத் தொழுகையுடன் நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரைவாக உழு செய்து கொள். இப்ப நல்ஹக், லஹிக்க, லஹிக்க என்றா பின்தொடர்ந்தான், பின்தொடர்றதுக்கு தான் நாங்கள் லஹிக்க என்ற சொல்ல பயன்படுத்துற. இந்த இடத்துல வந்து நல்ஹக்னு வந்துக்குது இல்லையா? நல்ஹக ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ, ஜமாஅத் தொழுகையுடன் பின்தொடர்வதற்காக என்றதை விட நாங்க மொழிபெயர்க்கிற நேரம் ஜமாஅத் தொழுகையுடன் இணைந்து கொள்வதற்காக என்று சொல்றது மிக பொருத்தமாக இருக்கும். அப்ப நாங்க ஜமாஅத் தொழுகையுடன் இணைந்து கொள்வதற்காக விரைவாக உழு செய்து கொள். தவல்லா சரீஅன் ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ. இப்ப ஜமாஅத் என்பது அரபு சொல் தானே, எனவே நாங்க சலாத்துல் ஜமாஅ என்பதை கூட்டு தொழுகை என்று மொழிபெயர்க்கலாம், கூட்டு தொழுகை. அப்ப கூட்டு தொழுகையுடன் என்று சொல்ல, மேலும் ஜமாஅத் தொழுகை என்று சொல்லுவோம், மேலும் பிரச்சனை இல்லையா? ஜமாஅத் தொழுகையுடன் இணைந்து கொள்வதற்காக அல்லது கூட்டு தொழுகையுடன் இணைந்து கொள்வதற்காக விரைவாக உழு செய். இப்ப மகன் என்ன சொல்றாரு? ஹாதிர் யா அபி, இதோ நான் வந்து விட்டேன், இதோ நான் ஆஜராகி விட்டேன். உமது, அப்ப வாப்ப சொல்ற இல்லையா, நீங்க விரைவாக உழு செய்து கொள்ளண்டு. அப்ப மகன் என்ன சொல்ற? ஹாதிர் யா அபி சஅதவல்லவு சரியான், இதோ நான் வந்து விட்டேன், நான் விரைவாக உழு செய்து கொள்வேன், நான் விரைவாக உழு செய்வேன். சஅதவல்லவு சரியான், நான் விரைவாக உழு செய்வேன். வாப்ப சொல்றாரு ததக்கர், ஞாபகப்படுத்திக்கொள். ததக்கர், சரியா? ஞாபகப்படுத்திக்கொள். ஹுனாக தர்சுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிபி, மக்ரிபு தொழுகைக்கு பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. அங்கு, ஹுனாக என்றா அங்குதானே, அங்கு, மஸ்ஜிதில் பள்ளியில் மக்ரிபு தொழுகைக்கு பின்னர் ஒரு பாடம் உள்ளது. சில நேரம் இந்த ஹுனாக என்ற சொல்ல நாங்க மொழிபெயர்ப்பது இல்லை. சரியா? ஹுனாக என்ற சொல்ல சில போது பயன்படுத்துறேன்டா இந்த தன்வீன்ல ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கிறது இல்லை என்ற காரணத்தால ஹுனாக என்ற சொல்ல பயன்படுத்துவது உண்டு. இருந்தாலும் நீங்க மொழிபெயர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஹுனாக என்ற கருத்து அங்கே, ஹுனாக தருசுன், அங்கே ஒரு பாடம் உள்ளது. ஃபில் மஸ்ஜித், பள்ளியில், பஅத ஸலாத்தில் மக்ரிபி, மக்ரிபு தொழுகைக்கு பின்னர் அங்கு பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. மகன் கேட்கிறாரு, ஹல் ஹுவ ஃபில் குர்ஆனி அவ் ஃபில் ஹதீஸி, அது குர்ஆனிலா அல்லது ஹதீஸ்ல? சரியா? அது குர்ஆன்ல உள்ள ஒரு பாடமா அல்லது ஹதீஸில் நடக்கக்கூடிய ஒரு பாடமா? அதான் கருத்தை. ஹல் ஹுவ, ஹல் ஹுவ என்பது இந்த ஹுவ என்ற லமீர் மீது தரிச நோக்கி, ஹல் ஹல் ஹாத தரிஸ், இந்த பாடம், அந்த பாடமானது ஃபில் குர்ஆன், குர்ஆனிலா, அவு ஃபில் ஹதீஸ், அல்லது ஹதீஸிலா. ரைட். அப்ப பாப்பா என்ன சொல்றாரு? ஹுவ ஃபில் குர்ஆன், அந்த பாடம், ஹுவ என்பது தரிஸ், அந்த பாடம், ஃபில் குர்ஆன், குர்ஆனில் உள்ளது, குர்ஆன்ல தான் அந்த பாடம் உள்ளது. வஸனதுருசுல் லைலத
சூரத யூசுப். சனதுருசு தரச படித்தான், யதுருசு படிக்கின்றான், நதுருசு நாம் படிக்கின்றோம், வசனதுருசு சனதுருசு நாம் படிப்போம், சனதுருசு அல்லைலத இரவில் நாம் படிப்போம், அல்லைல அந்த கருத்து இரவு. அப்ப இரவில் நாம் படிப்போம் சூரத்த யூசுப், யூசுப் அத்தியாயத்தை நாம் இரவில் படிப்போம். சனதுருசு அல்லைலத சூரத்த யூசுப், இரவில் நாம் யூசுப் அத்தியாயத்தை படிப்போம். இப்ப மகன் சொல்றாரு ஹாதா ஹபருன் ஜமீலுன், இது ஒரு அழகான செய்தி. வலைனா ஹாதா இது, ஹபருன் ஒரு செய்தி, ஜமீல் அழகான. ஹாதா ஹபருன் ஜமீலுன் இது ஒரு அழகான செய்தி. சரியா? அதாவது ஒரு நல்ல செய்தி. நாங்க சொல்ற மாதிரி அந்த ஹாதா ஹபருன் ஜமீல் இது ஒரு அழகான செய்தி. ஹையா பினா யாபி, ஹையா பினா யாபி என்னுடைய தந்தையை வாங்க நாங்க போவோம். ஹையா பினா விரைங்கோ, அவசரப்படுங்கோ, வாங்க நாங்க போவோம் போன்ற கருத்துக்களை சொல்லலாமா? ஹையா பினா. லகது இன்தஹைது மினல் வுலூஇ, நான் வுலு செய்து முடித்து விட்டேன், நான் வுலு செய்து முடித்து விட்டேன். இந்தஹா, இந்தஹாண்டா முடிவடைந்தது. அப்ப இந்தஹாண்ட சொல் வந்தால் மின் என்ற ஹர்ஃபு ஜர் வரும், மின் என்ற இடைச்சொல் வரும். இன்தஹைது மினல் வுலூஇ, நான் வுலு செய்து முடித்து விட்டேன், நான் வுலு செய்து விட்டேன் என்ற கருத்துக்களை பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. அப்ப லகது இன்தஹைது மினல் வுலு என்ற கருத்து என்ன? நான் வுலு செய்து முடித்து விட்டேன், நான் வுலு செய்து விட்டேன் என்ற கருத்துக்களை சொல்லலாம். சரி, அப்ப இந்த ஹிவார் விளங்கினா உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குதா? இதுல இந்த உரையாடல்ல ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள்? ரைட், இல்லைன்னு நினைக்கிறேன். அதாலதான் நீங்க மௌனம் ஆயிக்கிறீங்க. சரியா? ரைட், நாங்க இப்ப அடுத்த பாடத்தை பார்ப்போம். தத்ரீபாத்தெல்லாம் பார்க்கல, உங்களுக்கு தெரியும் சில நோக்கங்களோட நாங்க இந்த பாடத்தை துரிதமாக பார்த்து கொண்டு போறோம். சரி, அடுத்த பாருங்க, தலப பஷீர் அடுத்த பாடம 210 பக்கத்துல ஒரு பாடம் ஒன்று இருக்குது, பார்க்கலாம். சரி, தலப பஷீர் மின் வாலிதிஹி ஐயஹுதஹு இலல் மஸ்ஜிதி ஹத்தா யுஸல்லிய ஃபீ ஜமாஅத்தின். இப்போ இந்த வாக்கியங்களை நீங்க சரியாக பார்த்தா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்ல வந்து இந்த வாக்கியங்கள் சொற்கள் ஒழுங்கீனமாக தரப்பட்டாலும் உங்களுக்கு எழுதலாம், அழகா எழுதலாம். பாருங்க, தலப பஷீர் மின் வாலிதிஹி, தலபேண்ட வேண்டினான், பஷீர் பஷீர் வேண்டிக் கொண்டான், மின் வாலிதிஹி தன்னுடைய தந்தையிடம், வாலித் தந்தை. பஷீர் தன்னுடைய தந்தையிடம் வேண்டிக் கொண்டான், ஐயஹுதஹு இலல் மஸ்ஜித் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு. அகதேண்டா கருத்து எடுத்தான் தானே, அகத எடுத்தான், நாங்க அப்படித்தான் படிச்சு இருப்போம், பாடமாக்கி இருப்போம். ஆனா எல்லா இடத்துலையும் எடுத்தான் என்ற மொழிபெயர்ப்பு பொருத்தம் இல்லை. இந்த இடத்துல கூட்டி சென்றான், அழைத்து சென்றான். தலப பஷீர் மின் வாலிதிஹி ஐயஹுதஹு இலல் மஸ்ஜித், பஷீர் தன்னுடைய தந்தையிடம் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான். ஏன்? ஹத்தா யுஸல்லிய அவன் தொழுவதற்காக, ஃபீ ஜமாஅ ஜமாஅத்தோடு, வழங்கினா அவளுக்கு ஜமாஅத்தாக, ரைட், கூட்டாக தொழ வேண்டும் என்பதற்காக, கூட்டாக தொழ வேண்டும் என்பதற்காக பஷீர் தன்னுடைய தந்தையிடம் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டிக் கொண்டான். சரியா? வேண்டிக் கொண்டான். ஓகே ஓகே, வேண்டினான், வேண்டிக் கொண்டான், ரெண்டும் ஓகேயா? ரைட். லியன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஏனெனில், லியன்ன என்ற கருத்து ஏனெனில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃலுலு ஸலாத்தல் ஃபர்தி பிஸபிஇன் வ இஸ்ரீன தரஜா. இது ஒரு ஹதீஸா. ஸலாத்துல் ஜமாஅ கூட்டு தொழுகையானது, தஃலுலு, தஃலுலு என்ற கருத்து என்ன சொல்லுங்க பார்க்க? தஃலுலு என்ற கருத்து என்ன? தஃலுலு என்ற கருத்து இந்த இடத்துல சிறந்ததாகும், தஃலுலு மேன்மையானதாகும். இதை விட சலாத்தல் ஃபர்த் தனித்து தொழுவதை விடவும்
ஜமாஅத்தாக தொழுவது, கூட்டாக தொழுவது சிறந்ததாகும், சிறப்பானதாகும். எத்தனை தரஜாக்களை கொண்டு, எத்தனை மடங்கு? பிஸபிஇன் வ இஸ்ரீன தரஜா, 27 அந்தஸ்துகளை விட சிறப்பானதாகும். அதாவது தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழுவதானது 27 மடங்கு நாங்க சொல்றோம், 27 அந்தஸ்து, 27 மடங்கு சிறப்பானதாகும் என்ற கருத்துல வரும். ஓகே, சலாத்துல் ஜமாஅ தஃப்லுலு சலாத்தல் ஃபர்தி பிஸபிஇன் வ இஸ்ரீன தரஜா. தரஜான கருத்து அந்தஸ்து. இப்போ நாங்கள் தனித்து தொழுதா ஒரு அந்தஸ்து என்று சொன்னா, கூட்டாக தொழுதா 27 மடங்கு அந்தஸ்து கிடைக்கும். அது நாங்கள் அந்தஸ்து என்று சொல்றது இல்லை, 27 மடங்கு கூலி, 27 மடங்கு கூலி கிடைக்கும். ரைட். அப்ப சலாத்துல் ஜமாஅத்தி தஃப்லுலு சலாத்தல் ஃபர்தி பிஸபிஇன் வ இஸ்ரீன தரஜா, கூட்டாக தொழுவதானது தனித்து தொழுவதை விடவும் 27 மடங்கு சிறப்பானதாகும். ரைட். அப்ப அகதல் வாலிது வலதஹு இலல் மஸ்ஜித், தந்தை தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளையை அல்லது தன்னுடைய மகனை பள்ளிக்கு அழைத்து சென்றார், கூட்டி சென்றார். ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன் யக்ஃபூன கல்ஃபல் இமாம். ஷாஹத கண்டான், பஷீர் கண்டான், அததன் எண்ணிக்கை, ஒரு எண்ணிக்கையை கண்டான். அததன் கபீரன், பெரியதொரு எண்ணிக்கையை கண்டான். ஷாஹத பஷீர் அததன் கபீரன், பஷீர் பெரியதொரு எண்ணிக்கையை கண்டான். யாருல? மினல் முஸல்லீன், தொழக்கூடியவர்கள், தொழுப்பவர்களில், விளங்கினா, தொழுகையாளிகளில், தொழக்கூடியவர்களில் பெரியதொரு எண்ணிக்கையை பஷீர் கண்டான். எப்படி? யக்ஃபூன, நின்றவர்களாக. வகஃப, நின்றான். வகஃப என கருத்து நின்றான். வகஃப யக்ஃபு பன்மையில வந்திருக்கிறதால யக்ஃபூன, நின்றவர்களாக. யாருக்கு பின்னால்? கல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால். ரைட். இமாமுக்கு பின்னால் தொழக்கூடியவர்களில் பெரியதொரு எண்ணிக்கையினர், இமாமுக்கு பின்னால் தொழக்கூடியவர்களில் பெரியதொரு எண்ணிக்கையினர் நின்றவர்களாக இருப்பதை பஷீர் கண்டான். பஅத ஸலாத்தி, தொழுகையின் பின்னர், தஹத்தஸல் இமாமு அன் ஃபவாயிதி ஸலாத், இமாம் தொழுகையின் பயன்கள் பற்றி பேசினார். தஹத்தஸ, பேசினார், உரையாடினார். யார் பேசினார்? அல் இமாம், இமாம் பேசினார். அன் ஃபவாயிதி ஸலாத், தொழுகையின் பயன்பாடுகள் குறித்து அல்லது தொழுகையின் பயன்பாடுகள் பற்றி இமாம் பேசினார். ஃபகால, அவர் கூறினார், அஸ்ஸலாத்து ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம். அஸ்ஸலாத்து ருக்னுன், தொழுகை ஒரு தூணாகும், தொழுகை ஒரு தூணாகும். மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண்களில் தொழுகையானது ஒரு தூணாகும். வலஹா ஃபவாயிது கஸீரத்துன், அதற்கு என்பது தொழுகைக்கு, அதற்கு ஃபவாயிது கஸீரத்துன், அதிகமான பயன்பாடுகள் காணப்படுகின்றன. விளங்கினா? ஃபாயிதத்துன், அது பன்மைதான் ஃபவாயிது. ஃபாயிதத்துன்னா பயன்பாடு, ஃபவாயிதனா பயன்பாடுகள். அப்ப அத்தொழுகைக்கு அதிகமான பயன்பாடுகள் காணப்படுகின்றன. மின்ஹா, அவற்றில். இப்ப ஒன்றா சொல்லிட்டு போறாரு. யுத்ஹிலுல்லாஹு அல் முஸல்லிய அல் ஜன்னா, யுத்ஹிலுல்லாஹு, அல்லாஹ் நுழைவிப்பான். அத்ஹல, நுழைவித்தான, தஹலேண்டா கருத்து நுழைந்தான், அத்ஹல நுழைவித்தான். யுத்ஹிலுல்லாஹ், அத்ஹல யுத்ஹிலு, யுத்ஹிலுல்லாஹ், அல்லாஹ் நுழைவிப்பான். அல் முஸல்லிய, தொழுகையாளியை, ஒருமையில வந்திக்குதா, தொழுகையாளியை அல்லாஹ் நுழைவிப்பான். எங்க? அல் ஜன்னா, சுவனத்திற்குள். அல்லாஹு தாலா தொழுகையாளியை சுவனத்தில் நுழைவிப்பான். அதே போல வஸ்ஸலாத்து, மேலும் தொழுகையானது, அஸ்ஸலா தொழுகையானது, நலாஃபத்துன், சுத்தமானதாகும். சுத்தம், அதாவது நலாஃபத்துன், தொழுகையின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் ஒன்றென்னா தூய்மை, சுத்தம், சுத்தமாகும். வனஷாத்துன், நஷாத்தன் கருத்தென்ன? என்ன நஷாத்தன்டா சொல்லலுமா? உற்சாகமானதாகும். தொழுவதன் மூலமாக உற்சாகம் கிடைக்கும். சரியா? அடுத்தது என்ன? ரியாலத்துன், ரியாலத்துன் என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன ரியாலத்துன்? உடற்பயிற்சி. வெரி குட். அப்ப தொழுகையானது தூய்மையை
அல்லது சுத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாகும். தொழுகையானது உற்சாகத்தை தரக்கூடியதாகும். தொழுகையானது உடற்பயிற்சி ஆகும். வஸ்ஸலாத்து நவாஃபத்துன் வனஷாத்துன் வரியாலத்துன். அதே நேரம் வஹிய ஹிய என்பது தொழுகையா, அஸ்ஸலாத் என்பதுதானே. எனவே ஹிய என்று வந்திருக்குது. அது சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி, பைனல் அப்தி வ ரப்பிஹி, அடியானைக்கும் அவனுடைய இரட்சகனுக்கும் இடையே, அடியானுக்கும் அவனுடைய இரட்சகனுக்கும் இடையிலான ஒரு இணைப்பாகும், ஒரு தொடர்பாகும். சிலத்துன், சிலத்துன் கருத்து என்ன? தொடர்பு. யாருக்கு இடையிலான தொடர்பு? பைனல் அப்தி வ ரப்பிஹி. 31வது தொடருங்க. அப்தண்டா அடிமை, அப்தண்டா கருத்து அடிமை, ரப்பண்டா இறைவன். அப்ப அடிமை, அடிமை என்பது அடியான, அடியானுக்கும் ரப்பிஹி என்று வந்திருக்குது, அவனுடைய இரட்சகனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாகும். சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி, அடியானுக்கும் அவனுடைய இரட்சகனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாகும். ரைட். அப்ப விளங்கிக்குமான்னு நினைக்கிறேன்னா, ரைட். அஹதல் வாலிது வலதஹு இலல் மஸ்ஜித், தந்தை தன்னுடைய மகனை பள்ளிக்கு அழைத்து சென்றார், கூட்டி சென்றார். ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன யகிஃபூன கல்ஃபல் இமாம், பஷீர் தொழுகையாளிகளில் பெரியதொரு எண்ணிக்கையினர் இமாமுக்கு பின்னால் நின்றிருப்பதை கண்டான். பஅத ஸலாத்தி, தொழுகையின் பின்னர், தஹத்தஸல் இமாம் அன் ஃபவாயிதி ஸலாத், இமாம் தொழுகையின் பயன்பாடுகள் குறித்து உரையாடினார் அல்லது பேசினார். ஃபகால, அவர் சொன்னார், அஸ்ஸலாத்து ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம், தொழுகையானது இஸ்லாத்தின் தூண்களில் ஒரு தூணாகும். வலஹா ஃபவாயிது கசீரத்துன், அதற்கு அதிகமான பயன்கள் காணப்படுகின்றன. மின்ஹா, அவற்றில் சில. மின்ஹாண்டத்தை எப்படி மொழிபெயர்க்கலாம்? எங்களுக்கு அவற்றில் சில என்று மொழிபெயர்க்கலாம். யுத்ஹிலுல்லாஹுல் முஸல்லிய அல் ஜன்னா, அல்லாஹ் தொழுகையாளியை சுவனத்தில் பிரவேசிக்க செய்வான் அல்லது நுழைவிப்பான். வஸ்ஸலாத்து, மேலும் தொழுகையானது நலாஃபத்துன், தூய்மையானதாகும், சுத்தமானதாகும். சரியா? தொழுகை தொழுகையின் மூலமாக சுத்தம், தூய்மை கிடைக்கும். வனஷாத், உற்சாகமானதாகும், அதாவது உற்சாகத்தை தரக்கூடியதாகும். வரியாலா, மேலும் தொழுகையானது உடற்பயிற்சியும் ஆகும். வஹிய சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி, அந்த தொழுகையானது அடியானையும் அவனுடைய இரட்சகனையும் இணைக்கின்ற ஒரு தொடர் இணைப்பாகும், அல்லது அடியானுக்கும் அவனுடைய இரட்சகனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாகும். ரைட். அடுத்த பாருங்க. சரி மகள், நீங்க புக் இன்னும் எடுக்கலையோ தெரியாது. இந்த புக் எடுக்கலாம். புக் ஹவுஸ்ல பெரும்பாலும் இருக்கும், புக் ஹவுஸ்லயோ அல்லது புக் சென்டர்லயோ பெரும்பாலும் இருக்கும். பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது, நான் இன்ஷா குரூப்ல ஷேர் பண்ணி விட்றேன்னா. ரைட். கான பஷீர் சயீதன் ஃபில் மஸ்ஜித், பஷீர் பள்ளியில் சந்தோஷமாக இருந்தான். சயீத், சந்தோஷமானவன். கான பஷீர் சயீதன் ஃபில் மஸ்ஜித், பஷீர் பள்ளியில் சந்தோஷமாக இருந்தான். வதலப மின் வாலிதிஹி, தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான். ஐயஹுதஹு தாயிமன், தன்னை எப்போதும் அழைத்து செல்லுமாறு. தாயிமன், எப்போதும். இல்லைங்களா? தன்னை எப்போதும் அழைத்து செல்லுமாறு தன்னுடைய தந்தையிடம் வேண்டினார். இலாஹுனாக்க, அங்கே, அங்கேண்டா பள்ளிக்கு, இல்லைங்களா? அவளுக்கு அங்கே, அங்குக்கு அண்டு டு தயா, அங்கே. சரியா? அங்கே தன்னை எப்போதும் அழைத்து செல்லுமாறு தன்னுடைய தந்தையிடம் பஷீர் வேண்டிக் கொண்டான். ஏன்? எதற்காக? லியுஸல்லிய, தொழுவதற்காக. ஃபி ஜமாஅ, ஜமாஅத்தாக, கூட்டாக தொழுவதற்காக, கூட்டாக தொழுவதற்காக அங்கே தன்னை எப்போதும் அழைத்து செல்லுமாறு தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான். மட்டுமல்ல, லியுஸல்லிய ஃபி ஜமாஅ, மட்டுமல்ல, வயதுருசல் குர்ஆன், குர்ஆனை படிப்பதற்காக. வல் ஹதீஸ், ஹதீஸை படிப்பதற்காக. அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காக. யதுருச என்று வந்திருக்குது, அதாவது லியதுருச தான. இந்த வாவுல் ஆத்திஃப், இந்த தொடர்ந்து வார வாக்கியத்தோட தொடர்ச்சியாக வாரத்தால யதுருச என்று வந்திருக்குது. அதே போல வலி யுகாபில அஸ்திகாஹு, தன்னுடைய நண்பர்களையும் சந்திப்பதற்காக. காபல் என்ற கருத்து சந்தித்தான், சதீகுன் அஸ்திகான் கருத்து நண்பர்கள். சரியா? அப்ப வலி யுகாபில அஸ்திகாஹு, தன்னுடைய நண்பர்களையும் சந்திப்பதற்காக. பாருங்க,
முழுக்க சேர்த்து மொழிபெயர்க்கலாம். எப்படி? கான பஷீர் சயீதன் ஃபில் மஸ்ஜித், அது ஓகே, அது தனி வாக்கியமாக மொழிபெயர்க்கிற. பஷீர் பள்ளியில் சந்தோஷமாக காணப்பட்டான். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. வத்தலப மின் வாலிதிஹி ஐயஹுதஹு தாயிமன் இலா ஹுனாக லியுஸல்லிய ஃபி ஜமாஅத்தின் வயதுருசல் குர்ஆன வல் ஹதீஸ வலியுகாபில் அஸ்ஸிகாஹு. தன்னுடைய தந்தையிடம் இப்படி பார்ப்போமே, ரைட், கூட்டாக தொழுவதற்காகவும் குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காகவும் தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்காகவும் அங்கே தன்னை எப்போதும் அழைத்து செல்லுமாறு தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான். அழகினா அவளுக்கு இந்த பகுதியை மொழிபெயர்த்துட்டு இந்த பகுதி வாரது. ஜமாஅத்தாக பஷீர் ஜமாஅத்தாக தொழுவதற்காகவும் குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காகவும் தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்காகவும் அங்கே என்பது எங்க? பள்ளிக்கு எப்போதும் தன்னை அழைத்து செல்லுமாறு தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான் அல்லது வேண்டிக் கொண்டான். கிளியரா பிள்ளைகள்? இந்த பகுதி விளங்கிட்டா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, சரி. நாங்க இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போம். நான் இப்போதைக்கு இந்த தத்ரீபாத் எதுவுமே பார்க்காம, அல்லது சரியா, நாங்க அந்த தரிச அந்த பாடத்தை மட்டும் பார்த்து கொண்டு போவோமே. ரைட், ஓகே. கட்டாயமாக இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க, சரியா? ரைட், ஓகே. இதுகள் தான் முக்கியமா நீங்க செஞ்சு பார்க்க வேண்டிய பயிற்சிகள். ரைட், அடுத்த பாடம் என்ன? ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில். இதுவும் ஒரு ஹிவார், யூசுஃபுக்கும் ஹுசைனுக்கும் இடையிலான ஒரு ஹிவார். யூசுப் என்ன சொல்றாரு? ஹல் அந்த சாயிம் யா ஹுசைன், ஹுசைனே நீங்க ஒரு நோன்பாளியா? ஹல் அந்த சாயிம், நீங்க ஒரு நோன்பாளியா? யா ஹுசைன், ஹுசைனே. ஹுசைன் சொல்றாரு என்ன? தபஅன், நிச்சயமாக, சரி, நிச்சயமாக. அன சாயிமுன், நான் ஒரு நோன்பாளி. வஅன்த, நீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அன அசூமு ரமலான தாயிமன், நான் எப்போதும் ரமலான் மாத நோன்பை பிடிக்கின்றேன். அன, நான், அசூமு, நோன்பு பிடிக்கின்றேன். ரமலான் என்றா ரமலான் மாத நோன்பு, தாயிமன் என்றா எப்போதும். அப்ப நான் எப்போதும் ரமலான் மாத நோன்பை பிடிக்கின்றேன், சரியா? ரைட். அப்ப ஹுசைன் சொல்றாரு, ஹக்கன், உண்மையாகவா? சரி. மா அஜ்மல் ஹாதா ஷஹர், இந்த மாதத்தின் அழகுதான் என்ன? அப்படித்தான் நாங்க மொழிபெயர்க்கிற, அல்லது இப்படி சொல்ல மேலும், இந்த மாதம் எவ்வளவு அழகானது. மா அஜ்மல என்பது அரபு மொழியில காணப்படக்கூடிய ஒரு பிரயோகம். மா அஜ்மல் ஹாதா ஸமா, இந்த வானம் எவ்வளவு அழகானது. ரைட். அப்ப மா அஜ்மல் ஹாதா ஷஹர், இந்த மாதம் எவ்வளவு அழகானது என்று சொல்லலாம். அதான் இல்லையா? ரைட், ஓகே, பாருங்களேன். ரைட். அப்ப ஹக்கன் மா அஜ்மல் ஹாதா ஷஹர், இந்த மாதம் எவ்வளவு அழகானது என்று நான் சொன்னேன், சரியா? அல்லது இந்த மாதத்தின் அழகுதான் என்ன என்று சொல்ல மேலும். வமா அஜ்மல லயாலியஹு, வமா அஜ்மல, திருப்ப வருது, வமா அஜ்மல லயாலியஹு, அதனது இரவுகளின் அழகுதான் என்ன? விளங்கினா? அதனது இரவுகளின் அழகுதான் என்ன என்று வரும். வமா அஜ்மல லயாலியஹு. அப்ப யூசுப் என்ன சொல்றாரு? ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும், அத்ஹபு இலல் மஸ்ஜிதி, நான் பள்ளிக்கு செல்கிறேன், மஅ வாலிதி, என்னுடைய தந்தையுடன். நீங்க கொஞ்சம் அவதானமா பார்க்கணும். இந்த லமீர்கள் வாரிடத்துல நாங்க மிஸ் பண்ணாம மொழிபெயர்க்க பழகிக்கொள்ளணும். மஅ வாலிதி என்றா தந்தையுடன் அல்ல, என்னுடைய தந்தையுடன். அதை கொஞ்சம் கவனிச்சு கொண்டா நல்லம. மஅ வாலிதி, என்னுடைய தந்தையுடன் ஒவ்வொரு இரவிலும் நான் பள்ளிக்கு செல்கிறேன். பஅத தனாவுலில் இஃப்தாரி, இஃப்தார்
பெற்றுக்கொண்டதன் பிறகு, இஃப்தார் உட்கொண்டதன் பிறகு நான் என்னுடைய தந்தையுடன் பள்ளிக்கு ஒவ்வொரு இரவிலும் செல்கிறேன். முபாஷரத்தன் கருத்து உடனடியாக, அதாவது இஃப்தாரை பெற்றுக்கொண்டதும் உடனடியாக, வழங்கினா இஃப்தாரை பெற்றுக்கொண்டதும், இஃப்தார் உட்கொண்டதன் பிறகு, சரியா, இஃப்தார் உட்கொண்டதன் பிறகு உடனடியாக என்னுடைய தந்தையுடன் ஒவ்வொரு இரவிலும் பள்ளிக்கு செல்கிறேன் என்று வரும். ரைட்? சரியா பிள்ளைகள் கேட்டுக்கொண்டாயிருக்கிறீங்க? ஓகே, சரி, டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளணுமே. சரியா? ஓகே, ரைட் ரைட். அப்ப முபாஷரத்தன் கருத்து என்ன? உடனடியாக. சரியா, உடனடியாக. இமீடியட்லி நாங்க சொல்றோம் ஆங்கிலத்துல, அதுதான் நாங்க உடனடியாக சொல்றத. ஒரு நிமிஷம் தாங்க. ரைட். அப்ப ஹுசைன் என்ன சொல்றாரு? நஹ்னு நத்ஹபு, நாம் செல்கின்றோம். ஐதன், ஐதன் என்ற கருத்து அந்த ஆங்கிலத்தை டி டபுள் டூ என்று வார டி டபுள், அதாவது நாங்களும் கூட என்ற வார. சரியா? நஹ்னு நத்ஹபு ஐலன், நாமும் கூட செல்கிறோம், நாங்களும் கூடத்தான் செல்கின்றோம். சலாத்துல் இஷாஇ, இஷா தொழுகைக்காகவும், வத்தராவீஹ், தராவீஹ் தொழுகைக்காகவும், வத்திலாவத்தில் குர்ஆனி, குர்ஆன் ஓதுவதற்காகவும். திலாவத் என்ற கருத்து ஓதுறது, தலா, தலாண்ட கருத்து ஓதினான், தலாட வினையடிதான் திலாவத். திலாவத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதுறது. அப்ப நஹ்னு நத்ஹபு ஐதன், நாங்களும் கூட செல்கிறோம். சலாத்தில் இஷாஇ வத்தராவீஹ் வத்திலாவத்தில் குர்ஆன், இஷா தொழுகைக்காகவும் தராவீஹ் தொழுகைக்காகவும் குர்ஆனை ஓதுவதற்காகவும் நாங்களும் கூடத்தான் செல்கின்றோம் என்று வார. ரைட். இப்போ யூசுப் சொல்றாரு, அம்சி, நேற்று, தஅஹர்னா கஸீரன் ஃபில் மஸ்ஜித், தஅஹர தாமதம் அடைந்தான், தஅஹர்னாண்டா நாங்கள் தாமதம் அடைந்தோம், கஸீரன் அதிகமாக, அதிகமாகவே நாங்கள் தாமதம் அடைந்தோம், ஃபில் மஸ்ஜித் பள்ளியில. சரியா? தஅஹர்னா கஸீரன் ஃபில் மஸ்ஜித், நாங்கள் பள்ளியில் அதிகமாகவே தாமதம் அடைந்தோம். வஉத்னா, உத்னா நாங்கள் மீண்டோம், திரும்பினோம், மீண்டோம். ஆத, ஆத என்ன சொல் தெரிந்தானே, ஆத மீண்டான். அப்ப உத்னான்ற கருத்து நாம் மீண்டோம். கபுல ஸஹூரி பிகலீல், அந்த இடத்துல பாருங்க எப்படி மொழிபெயர்க்கண்டு, சஹர், சஹர், சஹர் நேரத்துக்கு, சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர், சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாம் மீண்டோம். விளங்கினா அவளுக்கு? உதுனா நாம் மீண்டோம், கபுல ஸஹூர் சஹருக்கு முன்னர், பிகலீல் அதாவது சஹருக்குரிய அந்த நேரம் இருக்கிற இல்லையா, சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாம் மீண்டோம். அப்படித்தான் அந்த இடத்துல மொழிபெயர்க்கிறோம். சரி. அர்ஜு அன் ததனாவல மஇ அல் இஃப்தார, அர்ஜு நான், அர்ஜு அண்ணா நான் விரும்புகின்றேன் அல்லது நான் ஆதரவு வைக்கின்றேன், அந்த கருத்துல சொல்லுவோம். மேலும் நான் விரும்புகின்றேன், அன் ததனாவல மஇ அல் இஃப்தார, நீங்க என்னோட இஃப்தார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். தும்ம நத்ஹப பஅத ஸாலிக இலல் மஸ்ஜித், பிறகு நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்வோம். அதாவது நீங்க என்னுடன் இஃப்தாரை பெற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் என்னுடன் இஃப்தாரை பெற்றுக்கொண்ட பிறகு, பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். தனித்தனியா மொழிபெயர்த்தா அவளுக்கு லேசா விளங்கும். பாருங்க, அர்ஜு அன் ததனாவல மஇ அல் இஃப்தார, நீங்க என்னுடன் இஃப்தாரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். பிறகு நாம் நத்ஹப, நத்ஹப என்று ஃபத்ஹா வந்திருக்கிற இல்லையா பாவுக்கு, அது அந்நத்ஹப தான். அந்த வாக்கியத்தோட தொடர்பு பட்டு தான் வர்றது இந்த வாக்கியத்தோட. அப்ப நத்ஹப பஅத ஸாலிக இலல் மஸ்ஜித், அதன் பிறகு
நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன். விளங்கினா அவளுக்கு. அப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இஃப்தாரை உட்கொண்ட பிறகு நாங்க சேர்ந்து நாங்க எங்க போவோம் பள்ளிக்கு, அதன் பிறகு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப யூசுப் என்ன சொல்றாரு? ஹசனன், ஹசனன் நல்ல, ஓகே நல்ல, சௌஹ்பிரு வாலிதி பிதாலிக், சௌஹ்பிரு நான் சொல்றேன், நான் கூறுறேன். விளங்கினா அக்பரபி என்றா அக்பர் என்ற சொல் உண்மையிலே அறிவிக்கிற, அறிவிப்பேன், இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்ற, அதுதான் அக்பர் என்ற சொல்ல பயன்படுத்துற. சரியா? அக்பர வந்தா பி என்ற ஹர்ஃபு ஜர் வரும். சௌஹ்பிரு வாலிதி என்னுடைய தந்தைக்கு நான் அறிவிப்பேன், பிதாலிக்க இது குறித்து, அது குறித்து. சரி, அது குறித்து நான் என்னுடைய தந்தைக்கு அறிவிப்பேன். அது குறித்தண்டா என்ன குறித்து? இப்ப ஹுசைன் சொன்னார் இல்லையா, என்னோட நீங்க இஃப்தார் உட்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் நாங்க பள்ளிக்கு போகணும் என்று சொன்னார் இல்லையா, அந்த விஷயம் சம்பந்தமாக நான் என்னுடைய தந்தைக்கு கூறுவேன் என்று யூசுப் சொல்றாரு. இப்ப ஹுசைன் என்ன சொல்றாரு? அலா குல்லி ஹால், எப்படி இருப்பினும் எல்லா நிலைமைகளிலும். சரியா? அலா குல்லி ஹால் என் நிலையிலும், என் நிலையிலும் எல்லா நிலைகளிலும், நஹ்னு நாம், ஃபின்திலாரிக் உன்னை எதிர்பார்த்திருப்போம், இன்தலர எதிர்பார்த்திருந்தான். அப்ப இன்திலா நஹ்னு ஃபின்திலாரிக் என்றா உதாரணமாக எங்களுக்கு இந்த பிரயோகத்தை பயன்படுத்தலாம். அனஃபின்திலாரிக், அனஃபின்திலாரிக். இப்ப உதாரணமாக வகுப்புல யாரு உதாரணமாக என்னடா ரைட் முஹம்மது என்ற மாணவர் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப நான் அவரோட உரையாடிட்டு கடைசியா சொல்றது அலா குல்லி ஹால் எல்லா நிலைகளிலும். சரியா? அனஃபின்திலாரிக் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொல்லலாம். அனஃபின்திலாரிக் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அப்ப நஹ்னு ஃபின்திலாரிக் நாங்கள் உமக்காக, உனக்காக காத்திருப்போம் என்றுதான் அந்த கருத்து. சரியா? ரைட். அப்ப இது ஒரு உரையாட டயலாக் இல்லையா? அப்ப ஒரு விளங்கினா இது, இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்லைனா சரி, ஓகே ரைட். கையில புத்தகங்கள் இருக்கிறதானேனா? சரி, ரைட், ஓகே. நாங்க அடுத்ததையும் பார்ப்போம். ரைட். என்ன? சாம அஹ்மத் ரமலான் வலம் யஷ்உர் பிஜூஇன் அவ் அதஷின். சரியா? ஃபத்தக்ஸு ஜமீலுன் ஹாதிஹி ஸனா ஃபஹுவ லைஸ ஹார்ரன் வலா பாரிதன் வல் மதரு யன்ஸிலு யௌமியன். இப்படியான ஒரு கிளைமேட்டை தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இப்ப இந்த கால பகுதியில. சரியா? ரைட். சாம அஹ்மத், அஹ்மத் நோன்பு நோற்றான். ரமலான், சாம அஹ்மத் ரமலான், அஹ்மத் ரமலான் மாத நோன்பு நோற்றான், ரமலான் மாத நோன்பு நோற்றான். வலம் யஷ்உர் பிஜூஇன் அவன் உணரவில்லை. ஷஅர, ஷஅர என்றா வந்து பி என்ற இடைச்சொல் வரும். ஷஅர பி உணர்ந்தான். அப்ப ஷஅர யஷ்உரு உணர்கிறான். லம் யஷ்உர் உணரவில்லை. லம் யஷ்உர் என்ற கருத்து என்ன? உணரவில்லை. பிஜூ பசியை உணரவில்லை. பிஜூ பசியை உணரவில்லை மட்டுமல்ல, அவு அதஷ் அல்லது தாகத்தை உணரவில்லை. அப்ப வலம் யஷ்உர் பிஜூ அவு அதஷ் அவன் பசியையோ அல்லது தாகத்தையோ உணரவில்லை. விளங்கினா? வலம் யஷ்உர் பிஜூஇன் அவு அதஷின் அவன் பசியையோ அல்லது தாகத்தையோ உணரவில்லை. ஏனெனில் வந்திக்குது என்ன? ஏனெனில் அத்தக்ஸு ஜமீலுன் கிளைமேட் காலநிலை, தக்ஸன்னா கருத்து என்ன? காலநிலை. ஃபத்தக்ஸு ஜமீலுன் ஏனெனில் காலநிலை அழகாக உள்ளது. எங்க? ஹாதிஹி ஸனா இந்த வருடம், ஹாதிஹி ஸனா இந்த வருடம். அப்ப இந்த வருடம் காலநிலை அழகாக உள்ளது. ஃபஹுவ லைஸ ஹார்ரன் ஏனெனில் அந்த ஹுவ, ஹுவ போகுது தக்ஸ நோக்கிய, ஹுவ என்பது அது என்பது தக்ஸ் காலநிலையானது. லைஸ ஹார்ரன் உஷ்ணமாகவும் இல்லை. ஹாரண்டா உஷ்ணம், வெப்பம், சூடு. அப்ப லைஸ ஹார்ரன் காலநிலையானது உஷ்ணமாகவும் இல்லை, வலா பாரிதன் குளிராகவும் இல்லை. சரியா? ஃபஹுவ லைஸ ஹார்ரன் வலா பாரிதன் காலநிலையானது அது உஷ்ணமாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை. வல் மதரு யன்ஸிலு யௌமியன் மழை நாளாந்தம் பொழிகின்றது. வந்து நசலல் மதரண்டா மழை இறங்கியது என்று சொல்லப்படாது. விளங்கினா?
மழை பொழிந்தது. அப்ப வல் மத்தரு யன்சிலு மழை பொழிகின்றது, யௌமியன் நாளாந்தம், ஒவ்வொரு நாளும். யௌமியன் என்றா நாளாந்தம். சரியா? யௌமியன் அந்த சொல்ல நல்லா பார்த்துக்கோங்க. யௌமியன் என்ற கருத்து என்ன? நாளாந்தம். அப்ப நாளாந்தம் மழை பொழிகின்றது. அப்ப விளங்கிக்கும். சாம அஹ்மத் ரமலான் வலம் யஷ்ஹுர் பிஜூ அவ் அதஷ். ரைட். அஹ்மத் ரமலான் மாத நோன்பு நோற்றான். அவன் பசியையோ தாகத்தையோ உணரவில்லை. பத்தக்சு ஜமீலுன் ஹாதிஹி சன ஏனெனில் இந்த வருடம் காலநிலை அழகாக உள்ளது. பஹு அலைஸ ஹாரன் வலா பாரிதா அது உஷ்ணமாகவோ அல்லது குளிராகவோ இல்லை. வல் மத்தரு யன்சிலு யௌமியன் மழை நாளாந்தம் பொழிகின்றது. ரைட். யக்தி அஹ்மத் அல் யௌம. மகனே வாப்பா, என்ன வாப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் நீங்க ஸ்கிரீன்ல கிறுக்குறீங்க? என்ன செய்யணும்? உங்களை ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணோம் தெரியும் எங்களுக்கு. ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணினா உங்களோட ஐடியில வந்து இன்னொரு ஜூமுக்கு நீங்க அட்டென்ட் ஆக இயலாது. சரியா? அதால கொஞ்சம் கவனமாக நீங்க வகுப்பு லீக்கணும். ஏன்னா சரி, டிஸ்பிளேல கிறுக்கினா எப்படி நாங்க வாசிக்கிறது, எப்படி நாங்க படிப்பிக்கிறது? ரைட். கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லமா. ரைட். யக்தி அஹ்மத் அல் யௌம ஃபீ நஷாத்தின் வ அமல். அஹ்மத் இன்று கழிக்கிறான். அஹ்மத் என்று கழிக்கிறான். இந்த பொழுது அஹ்மத் இன்றைய நாளை கழிக்கிறான். அஹ்மத் யக்தி அஹ்மத் அல் யௌம. அஹ்மத் இன்றைய நாளை கழிக்கின்றான். ஃபீ நஷாத் வ அமல் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்றைய நாளை கழிக்கின்றான். ஃபீ நஷாத் அண்டா உற்சாகத்திலும், வ அமல் அண்டா அமல் செய்வதிலும். வழங்கினா அவளுக்கு உற்சாகத்திலும் அமல் செய்வதிலும், அமலண்டா நற்காரியங்கள் செய்வதிலும் அஹ்மத் இன்றைய நாளை கழிக்கின்றான். மதுரசத்தி முபக்கிரன் அந்த வகையில் அவன் பாடசாலைக்கு நேர காலத்தோடு செல்கின்றான். வைந்தமா யஊது இலல் பைத் அவன் வீட்டுக்கு திரும்புகின்ற போது, வைந்தமா யஊது இலல் பைத் அவன் வீட்டுக்கு திரும்புகின்ற போது, யுசல்லி அல்-லுஹுர லுஹரை தொழுவான். சும்ம யக்ரஉல் குர்ஆனல் கரீம் பிறகு சங்கை மிக்க குர்ஆனை ஓதுவான். வஃபில் அஸ்ரி மாலையில் அல்லது அசர் வேளையில் மாலையில் யுசாஇது உம்மஹு வ அஹவாதிஹி ஃபீ இஅதாதி தஆமில் இஃப்தார். ரைட். இந்த வாக்கியங்கள் கடந்த கால பேப்பர்கள்ல வந்திருந்த வாக்கியங்கள் தானே. யுசாஇது உம்மஹு தன்னுடைய தாய்க்கு உதவி செய்வான். மட்டுமல்ல வ அஹவாதிஹி தன்னுடைய சகோதரிகளுக்கும் உதவி செய்வான். அப்ப யுசாஇது உம்மஹு வ அஹவாதிஹி மாலையில் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதரிகளுக்கும் உதவி செய்வான். எதில? ஃபீ இஅதாதி தஆமில் இஃப்தார் இஃப்தார் உணவை தயாரிப்பதில். சரியா? அஅத்த அஅத்த என்ன கருத்து? தயார் செய்தான். அந்த மஸ்தர் தான் என்ன? வினையடிதான் இஅதாத். ஃபீ இஅதாதி தஆமில் இஃப்தார் இஃப்தார் உணவை தயார் செய்வதில், இஃப்தார் உணவை தயார் செய்வதில் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதரிகளுக்கும் அவன் மாலை பொழுதில் உதவி செய்வான். ரைட். இந்தமா யுஅத்தினுல் முஅத்தின் லிஸலாத்தில் மக்ரிப் மக்ரிப் தொழுகைக்காக முஅத்தின் அதான் சொல்லக்கூடியவர் அதான் சொல்கின்ற போது, மக்ரிப் தொழுகைக்காக முஅத்தின் அதான் சொல்கின்ற போது, தத்தனாவலுல் ஆயிலத்து அல் இஃப்தார குடும்பம் இஃப்தாரை பெற்றுக்கொள்கின்றது. குடும்பம் இஃப்தாரை பெற்றுக்கொள்கின்றது. சும்ம துசல்லி அல் மக்ரிப ஜமாஅத்தன் பிறகு மக்ரிபை ஜமாஅத்தாக தொழுகின்றது. குடும்பம் தானே. குடும்பம் என்பதை நாங்க அந்த அஹ்ரணையிலேயே சொல்லிட்டு போகலாம். சும்ம துசல்லி அல் மக்ரிப ஜமாஅத்தன் பிறகு குடும்பம் ஜமாஅத்தாக அல்லது கூட்டாக, சரியா, கூட்டாக தொழுகையை மக்ரிப தொழுகையை தொழுகின்றது, மக்ரிபை தொழுகின்றது. வைந்தமா யஹீனு வக்துல் இஷா இப்ப நாங்க ஏற்கனவே ஹான என்ன சொல்ல பார்த்தோம். ஹான என்ன? நெருங்கியது. ஹான யஹீனு. அப்ப ஐந்தமாண்டா போகுது இல்லையா? வைந்தமா யஹீனு வக்துல் இஷா இஷா தொழுகைக்கான இஷாவுக்கான நேரம் நெருங்குகின்ற போது,
இஷாவுக்கான நேரம் நெருங்குகின்ற போது யத்ஹபு அஹ்மத் மஅ வாலிதிஹி, அஹ்மத் தன்னுடைய தந்தையுடன் செல்கிறான். யத்ஹபு அஹ்மத் மஅ வாலிதிஹி, அஹ்மத் தன்னுடைய தந்தையுடன் செல்கிறான். இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு செல்கிறான். எதற்காக? லிஸலாத்தில் இஷாஇ வத்தராவீஹி வத்திலாவத்தில் குர்ஆன், இஷா தொழுவதற்காகவும் தராவீஹ் தொழுவதற்காகவும், இஷா தொழுகைக்காகவும் தராவீஹ் தொழுகைக்காகவும் குர்ஆன் ஓதுவதற்காகவும் அஹ்மத் தன்னுடைய தந்தையுடன் பள்ளிக்கு செல்கிறார். அப்ப திரும்ப பாருங்க, وعندما يحين وقت العشاء يذهب أحمد مع والده إلى المسجد لصلاة العشاء والتراويح وتلاوة القرآن. இஷா தொழுகைக்கான நேரம், இஷா தொழுகை என்றில்ல, இஷா இஷா ஓகே, தொழுகை இல்ல, இஷாவுக்கான நேரம் நெருங்குகின்ற போது அஹ்மத் தன்னுடைய தந்தையுடன் இஷா தொழுகைக்காகவும் தராவிஹ் தொழுகைக்காகவும் குர்ஆன் ஓதுவதற்காகவும் பள்ளிக்கு செல்கிறான். ரைட். யுஹிப்பு அஹ்மத் ஷஹ்ர ரமலான், அஹ்மத் ரமலான் மாதத்தை விரும்புகின்றான். அஹ்மத் ரமலான் மாதத்தை விரும்புகின்றான். லியன்னஹு ஷஹ்ருன் கரீம், ஏனெனில் அது சங்கை மிக்க ஒரு மாதம் ஆகும். ஏனெனில் அது, லியன்னஹு ஏனெனில் அது, ஷஹ்ருன் ஒரு மாதமாகும், கரீம் சங்கையான. அப்ப லியன்னஹு ஷஹ்ருன் கரீம், ஏனெனில் அது சங்கையான ஒரு மாதம் ஆகும். நஸல ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறங்கியது. வஃபீஹி லைலத்துல் கத்ர், அதில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு காணப்படுகின்றது. வல்லயாலிய ரமலான், வல்லயாலிய ரமலான் ஜமீலத்துன், சரியா? வல்லயாலி ரமலான், லயாலி அல்ல, வல்லயாலி ரமலான் ஜமீலத்துன், ரமலானுடைய இரவுகள் அழகானவை. ரமலானுடைய இரவுகளை லைலத்துன் லயாலி, இரவுகள் பன்மையில வந்திக்குதா, லயாலி ரமலான், ரமலானின் இரவுகள் ஜமீலத்துன் அழகானவை ஆகும். யக்தீஹா அன்னாசு, அவற்றை மக்கள் கழிக்கின்றார்கள். அதாவது ரமலானுடைய இரவுகளை மக்கள் கழிக்கின்றார்கள். எப்படி கழிக்கின்றார்கள்? ஃபில் இபாதா, வணங்குவதிலும், வசியாரத்தில் அஹ்லி வல்லஸ்ஸிகா, குடும்பத்தாரையும் நண்பர்களையும் தரிசிப்பதிலும். குடும்பத்தாரை, அஹ்லன்னா குடும்பம், குடும்பத்தாரையும், அஸ்ஸிகானா நண்பர்கள், ஜியாரனா தரிசிக்கிறது, விசிட் பண்றது. இப்ப குடும்பத்தாரையும் நண்பர்களையும் தரிசிப்பதிலும் வணக்கம் புரிவதிலும் மக்கள் அந்த இரவுகளை கழிக்கின்றார்கள். சரியா? விளங்கினா இந்த பகுதி, இந்த வஹ்தா விளங்கினா? ஆம் சார். ரைட், ஓகே, சரி. ஹைர், அடுத்த பகுதி போவோம். சார், யுசாயிதுண்டா உதவி செய்வான் தானே? சாஅதன்னா உதவி செய்தான். என்ன கேக்குறீங்க? யுசாயிது வண்டாவா? உதவி செய்வான், உதவி செய்கிறான். சரியா? ஓகே சார். அது நாங்க அந்த மொழிபெயர்க்கின்ற அந்த போக்குல தான் நிக்குது. இறந்த கால, சாரி, நிகழ்காலத்துல மொழிபெயர்க்கிறதா எதிர்காலத்துல மொழிபெயர்க்கிறான்றது அந்த வாக்கியம் போற அமைப்புல தான் நிக்கிறதா? சரியா? சரி சார். ரைட். ரைட், அடுத்த பாடம் என்ன? ஃபி மக்கா, மக்காவில, மக்காவில். அப்ப ஒரு ஹிவார், அது பிறகு ஒரு பந்தி, அப்படித்தான் போகுது. ரைட், ஓகே. அப்ப இதுவும் மகனுக்கும் வாப்பாக்கும் இடையிலான ஒரு ஹிவார் உண்டு, உரையாடல். ஃபி மக்கா, மக்காவில். லகது நஜஹ்து ஃபில் இம்திஹானி யா அபி, இங்க நஜஹ்துன்னா கருத்து என்ன? வெற்றி பெற்றேன், அப்படியா? வெற்றி பெற்று விட்டேன். அப்படியா மொழிபெயர்க்கிறா? இல்லாட்டி வேற ஏதாவது மொழிபெயர்க்கணுமா? எப்படி சார் வேற மாதிரிண்டா? வேற மாதிரினா இம்திஹான் என்ற சொல் வந்திருக்குது. இம்திஹான் என்றால் பரீட்சை. பரீட்சையில் நான் வெற்றி பெற்று விட்டேனா, சித்தி அடைந்து விட்டேனா? சித்தி அடைந்து விட்டேன். ஓகே, சரியா? அப்ப உண்மையில நேரடி கருத்து நஜஹா என்றா வெற்றி பெற்றான் தான். ஆனா இப்ப வாக்கியத்திட அமைப்பில நாங்க பிரச்சனை இல்லை, பிழை இல்லை. வெற்றி பெற்றேன் என்றாலும் பிரச்சனை இல்லை, பிழை இல்லை. இருந்தாலும் வாக்கியம் போற அமைப்பில நாங்க பொருளா சரியா எங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், வாக்கியத்தின் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம்.
பலகத நஜஹ்து ஃபில் இம்திஹானி யா அபி என்றா என்னுடைய தந்தையை நான் பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டேன். வஹாதிஹி ஹியன் நதீஜா. இது எப்படி மொழிபெயர்க்க? ஹாதிஹி ஹியன் நதீஜா. இது அதனுடைய பெரு. ரைட், ஓகே. இது அதனுடைய பெருபேறு. ரைட். அப்படி என்றதை விட இதோ பெருபேறு, இதோ பெருபேறு. விளங்கினா அவளுக்கா? இப்ப ஹாதா கலமுன் என்ற கருத்து இது ஒரு பேணி. சரியா? ஹாதா கலமுன் இது ஒரு பேணி. ஹாதல் கலமுன்னா இந்த பேணி, அலிஃப்லாம் வந்தால் இந்த பேணி. ஹாதா ஹுவல் கலம் என்ற கருத்து இது தான் பேணி. விளங்கினா புள்ள? நான் சொல்ற விளங்குறக்குமா? நான் டைப் பண்ணி காட்டல. இப்ப ஹாதிஹி நதீஜத்துன் அண்டு வந்தால் இது ஒரு பெருபேறு. ஹாதிஹின் நதீஜத்து அண்டு வந்தா இந்த பெருபேறு. ஹாதிஹி ஹியன் நதீஜாண்டு வந்தா இது தான் பெருபேறு. அப்ப இப்ப மகன் வந்து வாப்பிட்ட சொல்ற இல்லையா, வாப்பா பரீட்சையில சித்தி அடைந்து விட்டேன், இந்தாங்க பெருபேறு, இதோ பெருபேறு. அப்ப ஹாதிஹி ஹியன் நதீஜான்றது இதோ பெருபேறு, இதோ ரிசல்ட் இருக்குது என்ற கருத்துல வருமா? ரைட். வாப்பா சொல்றாரு மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதே தவிர. ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன். வாப்பா பாராட்டுறாரு, இது மிக சிறந்த ஒரு பெருபேராகும். ஹாதிஹி நதீஜத்துன் இது ஒரு பெருபேறு. மும்தாஸத்துன் சிறந்த, மிகச் சிறந்த. மும்தாஸாண்டா மிக டாப், சிறந்த, எக்ஸலன்ட். சரியா? ஹாதிஹி நதீஜத்துன் மும்தாஸத்துன் இது மிக சிறந்ததொரு பெருபேராகும். சஉகத்திமுலக கத்தமேண்டா வழங்கினான், கத்தமேண்டா கருத்து வழங்கினான். கத்தம யுகத்திமு உகத்திமு நான் வழங்குவேன். சஉகத்திமு நான் வழங்குவேன். லக உனக்கு. ஹதியத்தன் கையிமத்தன், ஹதியத்தன்டா ஒரு அன்பளிப்பை, கையிமத்தன்டா பெருமதியான. இப்ப ஹதியத்தன் கையிமத்தன்டா கருத்து என்ன? பெருமதியான ஒரு அன்பளிப்பை நான் உனக்கு வழங்குவேன். வழங்கினா சஉகத்திமு லக ஹதியத்தன் கையிமத்தன் நான் உனக்கு பெருமதியான ஒரு அன்பளிப்பை வழங்குவேன், பரிசை வழங்குவேன். சுக்ரன் யா அபி என்னுடைய தந்தையே உங்களுக்கு நன்றிகள் உரித்தாகட்டும். தேங்க்யூ. ஆரம்பித்தது. சதப்தவு ஆரம்பிக்கும், சதப்தவு ஆரம்பிக்கும். சீன் வந்திருக்கிற. அப்ப எதிர்காலத்துல நாங்க மொழிபெயர்க்கணும். அல் உத்லத்து விடுமுறை. அப்ப சதப்தவுல் உத்லத்துன்னா விடுமுறை ஆரம்பிக்கும். ஃபில் உஸ்புஇல் காதிம் எதிர் வருகின்ற வாரத்தில், அடுத்த வாரத்தில், எதிர் வருகின்ற வாரத்தில் விடுமுறை ஆரம்பிக்கும். கதிமேண்டா வந்தான் தானே. இப்ப கதிமேண்டா வந்தான், காதிமண்டா வரக்கூடிய. ஃபில் உஸ்புஇல் காதிமண்டா வரக்கூடிய வாரத்தில், வரக்கூடிய வாரத்தில், அதாவது எதிர் வருகின்ற வாரத்தில் விடுமுறை ஆரம்பிக்கும். வாப்பா என்ன சொல்றாரு? சனத்ஹபு இலா மக்கா நாங்கள் மக்காவுக்கு செல்வோம். லியதாஇல் ஹஜ் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக. அதான நிறைவேற்றுதல். சரியா? அப்ப ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் மக்காவுக்கு செல்வோம். லகத் ஹஜஸ்து லிஸ்ஸஃபரி பித்தாயிரா. லகத் ஹஜஸ்து, ஹஜஸ்து வந்தா என்ன? யாரு சொல்லுங்க? டிக்கெட் புக் பண்றது. வெரி குட். ஓகே, புக் பண்றத நாங்க சொல்றத. ரைட், புக் பண்ற ஆசனம் பதிவு செய்யற முன்கூட்டியே நாங்க பதிவு செய்யறது நாங்க ஹஜஸ்து சொல்ல. ஹஜஸ மக்அதன் ஒரு ஆசனத்தை பதிவு செய்தான். சரியா? அப்ப ஹஜஸ்து நான் புக் பண்ணி விட்டேன், நான் பதிவு செய்து விட்டேன், நான் முன்கூட்டியே பதிவு செய்து விட்டேன். லிஸ்ஸஃபர் பிரயாணத்துக்கு, பித்தாயிரா விமானம் மூலமாக. விமானம் மூலமாக பயணிப்பதற்கு நான் பதிவு செய்து விட்டேன், புக் பண்ணி விட்டேன். ரைட். இப்ப மகன் என்ன சொல்றாரு? ஹாதா ஹபருன் ஜமீல் இது ஒரு அழகான செய்தி, இது ஒரு நல்ல செய்தி, அழகான செய்தி. லிஅன்னனி ஏனெனில் நான், லிஅன்ன அண்டா ஏனென்றால், லிஅன்னனி என்றா ஏனெனில் நான், சஉஷாஹிது கண்டுகளிப்பேன். சரியா? அல் கஅபத கஅபாவை கண்டுகளிப்பேன். வல் மஸ்ஜிதன் நபவிய்ய மஸ்ஜிது நபவியையும், கஅபாவையும் மஸ்ஜிது நபவியையும் நான் பார்ப்பேன், நான் கண்டுகளிப்பேன். ஹல் தஅரிஃபுல் ஹஜ்ஜ ஜய்யிதன், ஹல் தஅரிஃபுல் ஹஜ்ஜ ஜய்யிதன் ஹஜ்ஜை நன்றாக அறிவாயா? அதாவது ஹஜ் செய்கின்ற முறையை, ஹஜ்ஜை பற்றி நீ நன்றாக அறிவாயா? உனக்கு தெரியுமா? ஹஜ்ஜை பற்றி உனக்கு நன்றாக தெரியுமா?
ஹல் தாரிஃபு, அரஃப அண்டா அறிந்தான். அரஃப யஅரிஃபு தாரிஃபு, நீ அறிகிறாய். ஹல் தாரிஃபு, நீ அறிகிறாயா, அதாவது உனக்கு தெரியுமா, அதுதான் கருத்தா. ஹல் தாரிஃபு அண்டா நீ அறிகிறாயா என்று சொல்லி கருத்தெடுக்க மேலும், உனக்கு தெரியுமா என்று சொல்லி எடுக்க மேலும். உதாரணமாக நான் ஒரு மனிதரை காட்டி ஹல் தாரிஃபு ஹாதர் ரஜுல், நீ இந்த மனிதரை அறிகிறாயா என்று கேட்க மேலும், உனக்கு இந்த மனிதர் தெரியுமான்னு கேட்க மேலும். அதுதான் இது. ஹல் தாரிஃபுல் ஹஜ்ஜ ஜய்யிதன், நீங்கள் ஹஜ்ஜை நன்றாக அறிவீர்களா, அதாவது ஹஜ்ஜை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா. மகன் சொல்றாரு, நஅம், ஆம். லகது தரஸ்னா, நாங்கள் படித்தோம், படித்து விட்டோம். லகத் தரஸ்னாண்டா படித்தோம், லகது தரஸ்னாண்டா நாங்கள் படித்து விட்டோம். அதை உண்மையிலே இப்ப லகதுன்னா நிச்சயமாக, நேரடியாக மொழிபெயர்த்தால் லகது தரஸ்னா நிச்சயமாக நாங்கள் படித்தோம். கொஞ்சம் நாங்கள் உறுதிப்படுத்தி தமிழ்ல சொல்வதாக இருந்தால் படித்தோம், அது சாதாரணமா சொல்றது. படித்து விட்டோம் என்றால் நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம், படிச்சிட்டோம். சரியா. அல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை பற்றி நாங்கள் படித்தோம், படித்து விட்டோம். ஃபி ஹிஸ்ஸத்தி தீன், ஹிஸ்ஸாண்டா பாட வேலை இல்லையா, ஹிஸ்ஸத்துனா பாடம், பாட வேலை. அத்தீனண்டா மார்க்கம், மார்க்கத்து, அத தீனை படிப்பதற்கான, தீனண்டா மார்க்கம் தானே, தீனை படிப்பதற்கான அந்த பாட வேலைகள், மார்க்கத்தை படிப்பதற்கான அந்த பாட வேலைகள் நாங்க இஸ்லாம் பாடம் என்று சொல்றோம் இல்லையா. இஸ்லாம் பாட வேலைகள் என்று சொல்ற மாதிரி தான் இது. இஸ்லாம் பாட வேலையில், தீனுக்கான பாட வேலையில், மார்க்கத்துக்கான பாட வேலையில் நாங்கள் ஹஜ்ஜை படித்து விட்டோம், ஹஜ் பற்றி படித்து விட்டோம். ரைட். வாப்ப என்ன சொல்றாரு, அலா குல்லி ஹால், என் நிலையிலும். சரியா. ஹுனாக கிதாபுன் ஃபில் மக்தபத்தி அனில் ஹஜ்ஜி, ஒரு புத்தகம் உண்டு. ஹுனாக்க, அங்கு ஒரு புத்தகம் உண்டு. ஃபில் மக்தபத்தி, வாசிய சாலையில். அனில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை பற்றி. இப்ப வாசிய சாலையில் ஹஜ்ஜை பற்றிய ஒரு புத்தகம் அங்கு உள்ளது என்று வாப்பா மகனுக்கிட்ட சொல்றாரு. மகன் என்ன சொல்றாரு, சுக்ரன் யாபி, என்னுடைய தந்தையே உங்களுக்கு நன்றிகள். அக்ரஉஹு ஜய்யிதன், நான் அதனை நன்றாக வாசிப்பேன். அக்ரஉ, நான் வாசிப்பேன். அக்ரஉ, அத்தன் சீன்ல வந்த எதிர்காலத்தில் மொழிபெயர்க்கிறது சஅக்ரஉஹு, நான் அதனை வாசிப்பேன். ஜய்யிதன், நன்றாக வாசிப்பேன். சரியா பிள்ளைகள், விளங்கினா இந்த ஹிவார், விளங்கினா? ஹிவார் விளங்கிச்சா?